Hey guys, நான் உங்கள் வெல்கம் பேக் டு ஷார்ட் சைட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு பிக்கால்டி சர்க்கஸும் அதுக்கப்புறம் வந்துட்டு சைனா டவுன் தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி இந்த வீடியோலாம் அண்டன் சீரிஸில் எடுத்துட்டேன். ஆனால் அந்த ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம்னால நம்மளால் அதை ரெட்ரீவ் பண்ண முடியல. ஸோ அதனால் மறுபடியும் இப்போ எடுத்து உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்னா, டவர் பிரிட்ஜ்லேருந்து வந்தோம். டவர் பிரிட்ஜ் முடிச்சுட்டு அது கையோடையே வந்துட்டு நம்ம பிக்கால்டி சர்க்கஸும் சைனா டவுனும் கவர் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இது கவர் பண்ணிவிட்டு அப்புறம் வெம்ப்ளியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் இன்றைக்கி. பட் இது ஒரு லாங் ப்ராசஸ். பட் ஆனால் நான் அதில் வந்துட்டு உங்களுக்கு காட்ட போகிறது வந்து இந்த பிக்கால்டி சர்க்கஸும் சைனா டவுன் தான் காட்ட போகிறேன். பிக்கால்டி சர்க்கஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம், ஜெகமே தெரிஞ்சிடும், போடா பொடி அதெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும், அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும்ல. ஸோ அதுதான் பிக்கால்டி சர்க்கஸு. சைனா டவுன் வந்துட்டு அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு சைனா ஏரியா மாதிரி இருக்கும். சைனா ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பபுள் டீ தான் குடிக்க போகிறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் குடிக்கும்போது நான் பபுள் டீ குடித்தேன், செம்மையாக இருந்துச்சு. அதை வந்துட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பிக்கால்டி சர்க்கஸு. ஸ்க்ரீன் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஸ்க்ரீனு. ஸோ நம்ம இந்த அண்டர் கிரவுண்ட்லேருந்து தான் வந்தோம் வெளியே. ஸோ இதுதான் பிக்கால்டி ஸ்க்ரீன். இந்த பிக்கால்டி ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா 1819 முத கட்டுறாங்க. இதை கட்டுறவர் பார்த்தீங்கன்னா ஜான் நேஷ் அப்படிங்கிறவர் தான். இதை வந்து ஃபஸ்ட்டு போர்ச்சுகல் ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க, அப்புறம் பிக்கால்டி ஹால்னு சொல்கிறாங்க, அப்புறம் பிக்கால்டின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த காலத்தில் வேர்ல்டு வார் 2 டைமில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டிடியூட்ஸ்லாம் கூட இங்கே உள்ள கமாண்டோஸ் வந்து பிக்கால்டி கமாண்டோஸ் அப்படிங்கிறத கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து பிக்கால்டி சர்க்கஸ் அப்படிங்கிறது மாறுது. எதனால் அப்படின்னா, ரிஜன் ஸ்ட்ரீட்டையும் பிக்காடிலையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இடமா அது அமையறதுனால, இது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணுறதுனால இது வந்து பிக்கால்டி சர்க்கஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. பிக்கால்டி சர்க்கஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சைட் சீயிங் தான். இந்த சைட் சீயிங் முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்துட்டு கரெக்டாக ஒரு 1/2 மைலுக்குள்ளேயே நமக்கு வந்து சைனா டவுன் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் வந்து ஃபுல்லாக வந்து சைனாவில் இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் அந்த அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது வந்து அதை போய் பார்க்கலாம். அதை போய் பார்த்துட்டு, இது ஒரு சின்ன வீடியோ தான் இருக்க போது. பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம பிக்கால்டி சர்க்கஸ் இங்கே இருக்கோம். அப்படியே வந்து இந்த சைடில் ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பக்கிங்ஹாம் பேலஸ் பார்க்கலாம். ஸோ பக்கிங்ஹாம் பேலஸ் இன்றைக்கி கவர் பண்ண முடியாது. அது போன தடவையும் வந்தேன். போன தடவை வந்துட்டு அந்த கோரனேஷன் இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த தடவையும் எடுக்க முடியல ஆக்சுவலாக. அடுத்தது வேலை இருக்குது, டைம் ஆச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்துட்டு சைனா டவுன் தான் போகிறோம். நம்ம இந்த பிக்கால்டி சர்க்கஸ்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த சைடில் போனோம் அப்படின்னா நமக்கு சைனா டவுன் வந்துடும். ஸோ அதை நோக்கி தான் நம்ம பயணம் போயிட்டுருக்கு. சைனா டவுன் என்ட்ரு ஆகிட்டோம். ஏரியாக்குள்ளே வந்தாலே ஒரு சைனாக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும் ஃபீலிங். குமார் எல்லாருமே எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தியா இல்லையா பபுள் டீ? வரவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து இந்த பபுள் டீ வாங்குவாங்க இங்கே. ஏன்னா அந்தளவுக்கு ஃபேமஸான ஏரியா அது. ஸோ அந்த பபுள் டீயும் செம்மையாக இருக்கும். பார்த்தீங்களா, சலூன் கடைலாம் இருக்குது, அதுவும் சைனீஸ் தான். இதில் பார்த்தீங்களா உங்களுக்கு டக்கை வந்து எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், ட்ரில் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே பயங்கரமாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குமான்னு தான் தெரியல. எல்லாருமே ரோட்லேயே உட்காந்து சாப்பிட்றாங்க. மோஸ்ட் ஆஃப் சைனீஸ் தான் இருக்காங்க இங்கே ஃபுல்லாகவே. நம்ம பலாப்பழம் பார்த்தீங்களா, பலாப்பழம் வச்சுருக்காங்க. அது வந்து ஏதோ ஒரு பழம் தான், என்ன பழம்னு ஞாபகம் இல்லை. ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது, கோவா இருக்குது, லாங்காங்னு ஏதோ பழம் இருக்குது, அது என்னன்னே தெரில. மூலி ஒயிட் முள்ளங்கி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. முள்ளங்கி தான் நினைக்கிறேன். மோமோஸ் கடைசியாக ஃபைனலாக நமக்கு தெரிஞ்ச ஐட்டம் ஒன்று இருக்குல்ல, மோமோஸு, அதை இறக்கிடலான்னு பார்க்குறோம். ஸோ இந்த கடையில் மோமோஸ் இருக்குது. ஸோ அதை ஆர்டர் பண்ணுவோம். கேன் ஐ பே பை கேஷ்? தேங்க்யூ. ஏன் கையிலே சாப்பிட்லாமே? இதில் வராதுடா, அது கையிலே சாப்பிட்றேன். சிக்கன் அண்ட் மஷ்ரூம் டம்ப்ளிங்ஸ். நான் சும்மா சாப்பிட்டு வரேன். ஓகேவா? கொல்கட்டை இருக்குல்ல, கொல்கட்டையில் நம்ம சிக்கனையும் மஷ்ரூமையும் அரைச்சி போட்டு அதை வேக வச்சு கொடுத்ததா இது. வேணாண்டா, வேக் நல்லாவே இல்லை. சும்மா சாப்பிட்றதுக்கு ஓகே பரவாயில்லன்னு இருக்கு. இதை சாப்பிட்டு கேவலமாக இருக்குது.
சும்மா அவ்வளோ கேவலமாக தான் இருக்குது சொல்லமா. சாப்பிடுப்பா. இதோட ப்ரைஸ் வந்து 11 பவுண்டு கிட்டத்தட்ட 10 பவுண்டு 80 பென்ஸு 1100 கிட்ட. அந்த அளவுக்கு ஒருத்தானு கேட்டிங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. வாயில் வைக்கவே முடியல. வாங்கிட்டோமேனு திங்கணுங்க. உனக்கு ஓகேவா? உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே இல்லை மாப்பிள்ள. உனக்கு அவன் தெரிச்சு ஓடலாம். அந்த அளவு மோசமாக இருக்கா? ஐயோப்பா முடியலடா. அடுத்து நம்ம பபுள் டீ குடிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து பபுள் டீ குடிக்கலாம் தான் போயிட்டுருக்கோம். எல்லோரும் இந்த பபுள் டீ தான் வாங்குறாங்க. பட் ஆனால் வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணதில் அந்த பபுள் டீ பெஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே போகிறேன். அதில் give me a lychee cooler. Give me a large. Hey guys, அங்கே பபுள் டீ வாங்க போன இடத்துல ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. என்னென்னா நம்ம டம்ப்ளிங்ஸ் வாங்க போனோம், மோமோஸ் நினச்சி வாங்க போனோம், அதுவும் சரியில்லை. இது பபுள் டீன்னு நினச்சி நான் கூலர் வாங்கிட்டு வந்துட்டேன். பபுள் டீ வந்துட்டு அந்த மில்க் டீ தான் பபுள் டீன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வரும்போது குடித்தேன், லிச்சி ஃப்ளேவரில் குடித்தேன், நல்லா இருந்துச்சு. அது ஆனால் அந்த மில்க் ஷேக் மாதிரியான கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. இதுவும் நல்லா இருக்குது. இது எப்படின்னா நம்ம முகுமுகுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் இருக்கும். ஒரு உள்ளே வந்துட்டு சிறப்பு இருக்கும், ப்ளஸ் வந்து இந்த லிச்சி ஃப்ளேவரு என்ன ஃப்ளேவரோ அதை போட்டு தருவாங்க. நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஜெல்லியும் ரெயின்போ ஜெல்லியும் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஐஸ் க்யூபு சுகர் லெவலுக்கு போட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு சிரப் ஆட் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுதான் இந்த கூலரு. இந்த கூலர் குடிச்சு பார்த்தேன், டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருக்குது. இந்த சைனா டவுன் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஏரியா விட்டு வெளியே வந்துட்டோம். இது வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு டைம் வந்து விசிட் பண்ணலாம். மற்றபடி வந்து இந்த பபுள் டீ குடிக்கிறதுக்காக இந்த கடைக்கு வரலாம். நான் வந்து இந்த கடைக்கு எப்போவுமே இதோட செகண்ட் டைம் போகிறேன் சைனா டவுன். கண்டிப்பாக இந்த கடைக்கு வருவேன், மறுபடியும் இந்த கடைக்கு வருவேன். ஏன்னா இந்த கடையில் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் 2 ஐட்டம் ட்ரை பண்ணேன், ரெண்டுமே நல்லாயிருக்கு. பசங்களும் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. வரேன் என்ன அது பபுள் டீ குடிக்கலாம்னு ஆசைப்பட்டு பபுள் டீ குடிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிகாலிட்டி சர்வீஸையும் சைனா டவுனையும் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாரும் ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம்